ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குற இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஆக்சுவலி இந்த மாதிரி 3 பின் டாப் மாற்றும் போது இந்த 3 பின் டாப்லேயே ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, ரைட் சைடில் என்னன்னு போட்டிருக்கு, லெஃப்ட் சைடில் எல்என்னு போட்டிருக்கு. ஸோ இந்த இந்த பொசிஷன்ல எப்பவுமே வந்துட்டு எல் அப்படின்னா இந்த ரெட் கலர் ஒயரை கனெக்ஷன் கொடுங்க, என் அப்படின்னா இந்த பிளாக் கலர் ஒயரை கனெக்ஷன் கொடுங்க, எர்த்திங் மறக்காம கொடுத்துருங்க. ஸோ எல்லுங்கிறது என்னன்னா லைவ், ஆக்சுவலி பேஸு டெஸ்டர் வச்சா எந்த ஒயர்ல இருந்து பவர் வருதோ அதுதான் லைனு. ஸோ இந்த லைனை இந்த சுவிட்ச் மூலியமா டைரக்டா கொடுக்கறதுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் சர்வீஸ் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி நீங்க பவர் இருக்கு இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஜஸ்ட் ஏதாவது கனெக்ஷன் கொடுத்து இல்ல ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்பவுமே நியூட்ரல்ல பவர் வராது அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட்ல டிஃபால்ட் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற நாலேஜ். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம இங்க மெயின் பிளக்லயே வந்து பேஸ் நியூட்ரல் மாத்தி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு நியூட்ரல் பவர் வராதுன்னு நினைச்சிட்டு நம்ம அன்எக்ஸ்பெக்டடா நம்ம கைப்பற்றுனாலும் இல்ல நம்மளுக்கு வேற யாரோ அதை தொட்டு வாங்கினாலும் அந்த இடத்துல ஷாக் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வர திருப்பி டாப்லயே வந்துட்டு கலர் கோடிங் பேஸ் பண்ணி நீங்க லைவ் நியூட்ரல் டைரக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சர்வீஸ் பண்ணும்போது இது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அட் சேம் டைம் இந்த 3 பின் பிளக்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எந்த வயரும் ரொம்ப ஜாஸ்தியாக விடாதீங்க. ஸோ இந்த அதே போல இந்த பின்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 mm 2 mm தான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வயர் இருக்கும். இது இல்லாம பண்ணா கூட இன்னும் பெட்டர் தான். என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதுக்கு மேலே இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கிறீங்களா இதுல பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா வயர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட ஜஸ்ட் அது கீழே மடக்கி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். அதே போல மறக்காம இந்த கேபிள் லாக் இதுவும் மறக்காம கண்டிப்பா போட்டுருங்க. இது எதனால அப்படின்னா நீங்க வயரை வந்து இழுத்து நீங்க டிஸ்டன்ஸ்ல இழுத்து பண்ணும்போது இந்த வயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆகிட்டே வரும். அப்ப என்னன்னா இந்த ஜாயிண்ட் இந்த டைட் பண்ணி இருக்கிற இடத்துல உங்களுக்கு இந்த வந்து வயர் கட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த கேபிள் லாக்கையும் போட்டுருங்க, ஸ்க்ரூ எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணிடுங்க. அட் சேம் டைம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஜிஎம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இது பாருங்க வித் இண்டிகேட்டரோட வந்துருது. ஸோ ஜிஎம் இந்த பிராண்ட்ல வித் இண்டிகேட்டரோட வந்துருது. ஸோ இதனால என்னன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இதில் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே ப்ளக் வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதுலேயே இந்த சுவிட்சில் இருந்து பவர் வருதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க நான் பிளக்இன் பண்ணிட்டேன், தெரிஞ்சுட்டீங்களா? ஸோ இதுலேயே வந்துட்டு இண்டிகேஷன் வந்துடும். ஸோ இந்த சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து கேபிளுக்கு நம்ம பவர் வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இது நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டியும் கூட. ஓகேங்களா?